ஒரு உதாரணம், பிசி தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதில் 26% இருக்குது. 3% முஸ்லீம் கொடுக்குறாங்க, இஸ்லாமியர் கொடுக்குறாங்க. 26% பிசி. 140 சமுதாயங்கள் இருக்குது. இப்போ பிசியில் கிராமத்தில் குப்புசாமி இருக்கிறார். அவர் பிசியில் தான் இருக்கிறார். அவர் விவசாயி. அவருடைய மகன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான். கோச்சிங்லாம் எதுவும் இல்லை, தமிழ் மீடியமில் படிக்கிறான். ஆனால் நீட்டு தேர்வு போட்டி போடணும். முனுசாமி டவுனில் இருக்கிறார். அவரும் பிசியில் தான் இருக்கிறார். அவர் தொழிலதிபர். அவர் மகன் வந்து கோச்சிங் சென்டருக்கு காசு கொடுக்குறாரு. 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணுறார். நீட் கோச்சிங்கில் நல்ல பயிற்சி கூட கான்வென்ட்டில் படிக்க வைக்கிறார். இதில் யாருக்கு சீடு எம்பிபிஎஸ் கிடைக்கும்? முனுசாமி டவுனில் இருக்கிறவங்க கான்வென்ட்டில் படித்த கோச்சிங் சென்டர் நீட் கோச்சிங் பண்ணிட்டு ஆகும். 2 பேருமே பிசி தான். ஸோ நீங்கள் குப்புசாமிக்கு கிடைக்கலன்னு எப்படி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க? உங்களுக்கு இருக்கிற அந்த 140 சமூகங்கள்ல எந்த சமூகம் எத்தனை பேர் இருக்காங்க, அதுல யார் எந்த படிநிலையில இருக்காங்க அப்படிங்கிற டேட்டாலாம் இருந்தாதான் இதை பண்ண முடியும். அதுதான். அப்ப சமூக நீதினா என்ன? இல்லாதவருக்கு கொடுப்பதுதான் சமூக நீதி. காலங்காலமா வந்து ஜாதி அடிப்படையில் வந்து இங்க அடக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, வஞ்சிக்கப்பட்டு, தாழ்த்தப்பட்டு, அடிமையாக்கப்பட்ட சமூகங்கள் ஜாதி பேர்ல தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுத்தோம், அந்த இடஒதுக்கீட்டுலயும் பயன் வரல, அவங்களுக்கு பயன் பெற முடியல. ஏன்னா அதுலயே நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க அதுல கணக்கெடுப்பு நடத்தினா யார் யாருக்கு கிடைக்கலன்னு கிளீனா கண்டுபிடிச்சிடலாம். யாருக்கு அதிகமா கிடைக்குது அவங்களெல்லாம் ஒரு கேட்டகரியில கொண்டு போங்க. யாருக்கு கிடைக்கலையோ இன்னும் அதிகமா கொடுங்க. அது அந்த டேட்டாவே எனக்கு வேண்டாம், நான் கணக்கெடுப்பு பண்ண மாட்டேன்னு சொல்ற முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அதிகாரம் இருக்கு, ஆட்சி இருக்குது, அதிகாரிகள் இருக்கிறாங்க, நிதி இருக்கு, கொள்கை இருக்கு, சட்டம் இருக்கு, எல்லாம் இருந்தும் மனசு இல்லை.